சில நேரங்களிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற மனநிலையோடு நீங்கள் வாழ்கிறவராய் இருந்தால் அதிலிருந்து எப்படி நாம் விடுபட முடியும், அது நமக்கு ஏற்படாமல் எப்படி நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்கிற மிக முக்கியமான ஒரு வழியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே, நீங்கள் மட்டுமில்லை உங்களை சார்ந்தவர்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம். சில காரியங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு அனுப்பலாம், அதுக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். இங்கே முக்கியமாய் சில நேரங்களிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற உபத்திரமான காரியம், தீமையான காரியம், கெட்ட காரியங்கள், உபத்திரங்கள், பிரச்சனைகள், துன்பங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து விடுமோ என்கிற ஒரு பயம், ஒரு யதார்த்தமான ஒரு நிலை ஏற்படுவது சகஜமான ஒரு நிலை தான். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது சாத்தான் மற்றவர்களுக்கு நடந்த துயரமான சம்பவத்தை நம்முடைய நினைவில் கொண்டு வந்து அந்த நேரங்களிலே நீங்கள் யோசித்து அதை பயப்படும்படியாய் இந்த காரியங்களை அவன் விதைப்பது அது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கிற துயரமான காரியங்கள், உபத்திரங்களை சாத்தான் அதை நடந்த அந்த துயரமான காரியங்களை, சம்பவத்தை உங்கள் நினைவிலே கொண்டு வந்து இதுவும் நமக்கு நடக்கும் என்பது இந்த காரியம், இந்த மனநிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக விசுவாசிகள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரங்களிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதின் வழியாக அந்த யதார்த்தமான சிந்தனைகளிலே உங்களால் ஜெயம் கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி தியானிப்பது? அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒரு ஓரமாய் தள்ளிவிட்டு you have to focus on what God has said. You have to focus on what God had said. தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நாம ஃபோக்கஸாக அதில் இருப்போம் என்று சொன்னால் இந்த பிசாசனுடைய நினைவுகளிலிருந்து நாம் அதை மேற்கொண்டு விடுபட்டு நாம் ஒரு ஹையர் லெவலுக்குள்ளே நம்மால் போக முடியும், ஒரு மேலான ஒரு உயர்வுக்குள்ளே நாம் போக வேண்டும். அதற்கு மிக முக்கியமான காரியம் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்கிற பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். யூ மெடிடேட் த வேர்ட். கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நீங்கள் அதை நீங்கள் தியானிக்கிற பொழுது இந்த கெட்ட சிந்தனைகளை, பிசாசு கொண்டு வருகிற துயரமான சம்பவங்களின் நினைவிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இது உங்களுடைய விடுதலை நாள். God bless you, my dear friend. Amen.